மீனா கடல் தாண்டி எப்படி விஜயாவையும் மனோஜையும் அலற விட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே மீனா கார்ப்பரேட் கம்பெனி கொடுத்த அந்த டெக்கரேஷன் ஆர்டரை சூப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணி அங்கே போகிறாங்க. போனோன்னே, சார் எந்தெந்த ஃப்ளோருக்கு என்னென்ன பூ சார், நீங்கள் சொன்னது அதே தான் நான் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், நம்ம பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே பண்ணிடுங்க. கூடுதலாக வரவேற்பு அந்த இதில் நல்ல எங்கள் ஓனர் வரும்போது பூக்களை தூவணும் அப்படிங்கும்போது பண்ணிடலாம் சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கூட அமௌண்ட்னா தந்துடுறேன் மீனா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நான் அதுக்கு நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த வேலையை எல்லாமே தெளிவாக பண்ணுறாங்க. அந்த கம்பெனி ஓனருக்கு இந்த கம்பெனியை நம்ம தொடர்ந்து நடத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறாரு. இந்த கம்பெனி நம்ம பிரான்ச்சிங் எப்படி நடக்கு ஏது நடக்கு பார்ப்போம், சரியில்லைன்னா இதை மூடிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாரு. இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்பவே நல்லா பிடிச்சி போகுது. மேனேஜர் கூப்பிட்றாரு, கூப்பிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, எப்படி இங்கே இப்படி பண்ணீங்க, இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் இப்படி பண்ணதே இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சார், இப்போ புதுசாக மீனான்னு ஒருத்தவங்களை நான் சந்தித்தேன். அவங்க தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறேன். அப்படியா, சரி வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஃப்ளோரையும் பார்க்குறாரு. அவர் இந்த கம்பெனி எப்படி நடக்குது ஏது நடக்குது எவ்வளோ உற்பத்தி பண்ணுதாங்க இன்னும் வரோன்னு பார்க்க தான் வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் பார்த்தது எல்லாமே டெக்கரேஷன் வேலையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் ரொம்பவே பிடிச்சி போகுது. அந்த டெக்கரேஷன் பண்ணவங்களை கூப்பிடுங்க அப்படின்னோன்னா, மீனா அவங்கள எங்கள் ஓனர் பார்க்கணுங்கிறாரு அப்படிங்கும்போது, உங்கள் ஓனர் பார்க்கணுங்கிறாரா, உங்ககிட்ட நான் அரைக்குறை இங்கிலீஷில் பேசிட்டேன், அவங்ககிட்ட எப்படி பேச முடியும் அப்படிங்கும்போது, மீனா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக என்கிட்ட பேசுகிறீங்க, இதே மாதிரி நீங்கள் பேசுங்க, ஒன்றும் புரியல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே மீனா அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் கம்மியாக தான் சார் படிச்சிருக்கேன், 12 வரைக்கும் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே வசதி இல்லாதனால படிக்க முடியல வைக்க முடியலன்னு சொல்கிறாங்க. சூப்பர், இந்த வேலை எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, சார் நான் ஒரு சங்கத்தில் தலைவியாக இருக்கேன், மற்றபடி பூ வியாபாரமும் அப்பவும் பார்த்துக்கிறேன், எங்கள் வீட்டையும் பார்த்துக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷமா, இப்படி வீட்டில் இருந்துட்டு இவ்வளோ அழகாக இவ்வளோ ஆட்களை ஒருங்கிணைச்சி வேலை செய்கிறதுங்க சாதாரண விஷயம் இல்லை, ரொம்பவே நான் பாராட்டுறேன், இதுக்கெலாம் எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவ்வளோ செலவாச்சு சார், இதில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கும்போது, சார் சொல்லலாமா அப்படிங்கும்போது சொல்கிறாங்க, எனக்கு இதில் பாதிக்கு பாதி கிடைக்கும் சார் அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம், இதே மாதிரி பெரிய ஆர்டர் நான் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கும்போது, சார் இந்த மாதிரி எத்தனை ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணலாம் அப்படிங்கும்போதேம்மா, நான் சொல்கிறது இப்போ நீங்கள் கம்பெனியில் பண்ணிட்டீங்க வச்சிட்டிங்க, இதுக்குள்ளே அமௌண்ட் நாங்கள் தந்துடுவோம், அது ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃபாரினுக்கு அனுப்பணுமா, எங்கள் ஊர்களில் பூக்கள் நிறைய தேவைப்படுது, அதை நீங்கள் இங்கேருந்து அனுப்பிடலாமா அப்படிங்கும்போது, சார் எனக்கு அவ்வளோ தூரம் அனுப்ப வைக்க தெரியாது அப்படிங்கும்போதேம்மா, நீங்கள் பூக்களை மட்டும் ரெடி பண்ணுங்கள், நம்ம மேனேஜர் இருக்கார்ல, இவர் மூலமாக அங்கே வந்துடும், எங்களுக்கு பூ நிறைய தேவைப்படுது, உங்களுக்கு பூ கட்டுறதுக்கு ஆள் நிறைய இருக்காங்களா அப்படிங்கும்போது, சார் இதில் ஒரு பகுதி தான் வந்திருக்காங்க, இன்னும் பல மடங்கு ஆட்கள் இருக்காங்க எங்கள் சங்கத்தில், அவங்கள வச்சு கூட பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, சூப்பர்மா, இப்போ இன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு பேப்பரில் 2 பேருமே அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு நம்ம பண்ணிக்கலாமா அப்படிங்கும்போது, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப சந்தோஷமான செய்தியை முத்துட்டு சொல்கிறாங்க. முத்துக்கு பயங்கர சந்தோஷம். மீனா, உன்னை ஆஸ்பத்திரி கூட்டி போகணும் வைக்கணும் நிறைய செலவு இருக்குன்னு பார்த்தேன், கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, ஏங்க அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை நம்பியிருக்க நிறைய பேருக்கு வேலை ரெகுலராக கொடுக்கலாங்க வைக்கலாங்க அப்படிங்கும்போது, மீனா உன்னோட மனசு யாருக்குமே வராது மீனா, நம்ம பணம் வருது நம்ம சம்பாத்தியம் பண்ணி நல்லா ஆறலான்னு எல்லாம் நினைக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த தொழில் கிடச்சின்னா கண்டிப்பாக 4 பேருக்கு வேலை கிடைக்கும், அவங்க வீடு நல்லாயிருக்குன்னு நினைக்க பற்றியா, கண்டிப்பாக அது எதுவுமே ஆகாது அப்படிங்கிறாங்க. எங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா மீனா சொன்னதை விட கூடயே காசு கொடுக்குறாங்க. அப்புறம் அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கிறாங்க. அடுத்த மாதத்துலேருந்து ரெகுலராக அனுப்பணும், அதுக்கு அட்வான்ஸ் பிடிங்க, நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த மேனேஜருக்கே ஃபோன் பண்ணுங்கள், இவர் மூலமாகவே அங்கே வந்துடும், உங்களுக்கு வேலை நீங்கள் அந்த பூவை வாங்கி அதை கட்டி அழகாக நீங்கள் கொடுத்துட வேண்டியது, அவர் அதை பாடம் பண்ணி எங்களுக்கு அனுப்ப வேண்டியது, ஏன்னா வரக்கூடிய தூரம் அதிகம், அங்கே வாடாமல் வர்றதுக்கு அவர் என்னென்ன பாடம் பண்ணணுமோ பண்ணிடுவார் அப்படிங்கும்போது, சரி சார் ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. நன்றி நான் தான்மா சொல்லணும், ஒரு பூவை வச்சு இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த டெக்கரேஷனை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, உங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸ்ஸு, எனக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு, கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவீங்கண்ணா, வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாங்க. எங்கள் வீட்டில் போய் நடந்ததை முத்து சொல்கிறாரு, எப்பா மீனா சாதிச்சு விட்டாப்பா அப்படிங்கிற. ஆமாம், டெக்கரேஷன் ஆர்டர் என்ன புதுசாக முன்னாடி பண்ணுறேன், ஏதோ பெரிய கம்பெனிக்கு பண்ணிட்டான், ஒரு வாட்டி பண்ணிட்டான்னா ஒவ்வொரு வாட்டி கம்பெனிக்காவா பண்ணிகிட்ருப்பாள், அவ்வளோதான், ஒரு கம்பெனியில் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் ஃபங்க்ஷன் வருது பண்ணிட்டான், இதை பெருசாக பீத்திட்டடப்பான் இந்த முத்து அப்படிங்கிறாங்க விஜயா. ஏமா பெருசாலாம் பீத்தலை, மீனாவுக்கு உடம்புக்கு முடியல, இருந்தாலும் வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டா, அது போக இன்னும் ரெகுலராகவே அடுத்த மாதத்துலேருந்து பண்ண போகிறா அப்படிங்கும்போது, அதே எப்படிடா வருஷம் ஃபங்க்ஷனு தினம் மாதம் வைப்பாங்களா அப்படிங்கும்போது, வருஷம் ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்கம்மா, நீங்கள் பேசலாம் சரிதான், ஆனால் மீனாவோட பூ கட்டும் வேலை செய்கிறவங்களும் பூ கட்டுறது வைக்கிறது அலங்காரம்லாம் பார்த்து அந்த ஓனருக்கே பிடிச்சி போச்சு,
அவங்களுக்கு நிறைய பூ தேவைப்படுதான் அவங்க ஊரில். அதனால் நீங்கள் இங்கேருந்து அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. மீனாவும் சரின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லையும் சைன் பண்ணிட்டாப்பா அப்படின்னோடனே அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் அப்போ கடல் கடந்தும் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கும்போது, ஆமாப்பா மீனா பண்ண போகிறா அப்படின்னோடனே இங்கே மனோஜ் எப்பா சும்மா புருடா விடுவான்பா அப்படிங்கிறாங்க. எப்பா ஒன்றும் புருடா விடலை மனோஜ் மாதிரி, இதை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை காமிக்காங்க. பார்த்துட்டு அண்ணாமலை படித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம்டா மீனா, சாதிச்சிட்டம்மா சாதிச்சிட்ட. மாடியில் ஒருத்தர் ரூம்பு கட்டி நீங்கள் தனியாக சந்தோஷமாக இருந்துருவீங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை விட பெரிய ஆளாக வரும்னு நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. டே முத்து கையோட மீனாவை ஆஸ்பத்திரியில் கூட்டி போய் நேருன்னு பார்த்துட்டோம்டா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் கூட்டி வந்து பார்க்காங்க. மீனாவுக்கு எல்லா வேலையும் நடக்குது. கடைசியில் உங்களுக்கு எந்த உரியும் இல்லை, காலகாலத்தில் உங்களுக்கு பிள்ளை வந்துடும், இந்த மாத்திரை இந்த இதை மட்டும் நல்லா சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மருந்துகளை கொடுக்காங்க. அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. மீனா எல்லார்ட்டையுமே சொல்லி வச்சிடுறாங்க. இந்த சங்கத்தில் உள்ள இப்போ கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு பூரா படிக்கிறதுக்கு பணங்கள்லாம் கட்டுதாங்க வைக்காங்க. எல்லாருமே மீனாவை பெருமையாக பேசுதாங்க. மீனா ஒன்று மாதிரி யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த சங்கத்தில் இருந்தாங்க வச்சாங்க. அவங்க வந்து கல்லாவில் பணத்தை ஆட்டை போட தான் நினைப்பாங்க. கஷ்டப்பட்டவங்களை பற்றி யாருமே நினைக்க மாட்டாங்க. நாங்களும் சந்தா கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் நீ வந்த பிறகு கரெக்டாக சந்தா கொடுக்கணும்னு நினைக்கும். ஏன்னா அந்த சந்தா வச்சு நிறைய கஷ்டப்பட்டவர்களுக்கு நல்லது செய்த. அது போக பார்த்தும் வராமலும் நீ உழைச்ச காசையும் போடுத. உன் வீட்டுக்காரரும் சங்கத்தில் ஆளே இல்லாட்டிலும் கூட அவர் செய்தார், ரொம்ப பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க, அன்றைக்கி வேலைக்கு வந்தவங்களுக்குலாம் தெரியும், வேலைக்கு வராதவங்களுக்கு நான் சொல்லணும்ல, இந்த மாதிரி நான் புதுசாக பெரிய வேலை ஒன்று எடுக்க போகிறேன், அதுக்கு எல்லாருமே ரெகுலராகவே இது பண்ணணும். நான் வந்து குடோன் வந்து ஒன்று பார்த்துருக்கேன், அந்த குடோனில் வச்சு தான் கட்டுற மாதிரி இருக்கும், எல்லோரும் வந்துடலாமா அப்படிங்கும்போது, மீனா வேலை இல்லை வருமானம் இல்லை, நாங்கள் இருக்கும்போது எனக்கு ரெகுலராக எங்களுக்கு வேலை தர வருமானம் தரங்கும்போது நாங்கள் வரமாட்டோமா? கண்டிப்பாக வருவோம். எங்களில் ஒருத்தி வசந்து நீ போகும்போது உனக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது எங்களுடைய சூழ்நிலை தானே, கண்டிப்பாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. உங்களை நம்பி தான் நான் வந்து அந்த ஆர்டர் எடுத்தேன், கண்டிப்பாக நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இங்கே சிந்தாமணி வராங்க. என்னது இவளுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கா, இதை விடவே கூடாத, இப்படி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து 30 வருஷம் நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த சாம்ராஜ்யத்தை இந்த மீனா ஒரே மாதத்தில் உருவாக்கிடுவாள், இது சரி வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை எங்கே இருக்குது ஏது இருக்குன்ட்டா அப்படின்னு கேட்குறாக்கா, இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பெரிய அரசியல்வாதியை போடுறா, அவனை கூப்பிட்டு பேசுங்கடா அப்படிங்கும்போது அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்க. கூப்பிட்டு பேசணுன்னா இந்த மாதிரி மீனாட்டை நீங்கள் பூ எதுவும் வாங்கக்கூடாது வைக்கக்கூடாது, அப்படி வாங்கினீங்கன்னா அப்படி தான் அந்த கம்பெனிக்கு வரி கொடுப்போம் வைக்குவோம் அப்படின்னோடனே அவர் கம்பெனி ஓனர்கிட்டே சொல்லிடுறாரு, மேனேஜர் சார் இந்த மாதிரி வந்து லோக்கல் உள்ளார்கள் வந்து பேசுகிறாங்க, என்ன சார் பண்ணுறது அப்படிங்கும்போது, அப்படியா அவங்க எந்த இதுலேருந்து வந்திருக்காங்க, எந்த கட்சிக்காரங்க வாருங்க அப்படின்னா அவங்க தலைவர்கிட்டே ஒரு ஆள் மூலமாக பேசிடுறாரு கம்பெனி ஓனர். பேசணுன்னா அவர் கீழே உள்ள ஆளை, எப்பா இதெல்லாம் தேவையில்லாத வேலை வச்சுக்காதீங்க போகாதீங்க அப்படின்னா சிந்தாமணிகிட்ட சொல்லுவாங்க, சிந்தாமணி உங்களால் எனக்கு டோஸ் விழுந்துருச்சு, உங்களுக்கு பேச போய் எனக்கு வந்து மைனஸ் ஆகுது, இன்னும் வந்து இந்த எந்த கதைக்கும் வராதுங்க அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடுது மேனேஜர் மூலமாக. சிந்தாமணி வீட்டுக்கு நேராக மீனா போகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க, எனக்கு ஒருத்தர் வேலைங்க தராங்க, நான் செஞ்சு கொடுக்க போகிறேன், இதை எப்படியாவது பூந்து நீ இல்லாமல் ஆக்குன்னு நினைக்கிற, நீ என் மேலே உள்ள கோபத்தில் ஏகப்பட்ட உழைக்கிற வர்க்கத்தை நீ வந்து என்ன செய்ய போகிற, அவங்கள வந்து வேலை இல்லாமல் ஆக்கிறதுக்கு நீ வழி பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் வந்து பண்ணது சரி கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே எங்கே பாரு மீனா, நீ வந்து பெரிய ஆளாவது நான் சம்மதிக்க முடியாது, என் மூலம் அவ்வளோ செழிப்பாக வளர்த்தேன், ஆனால் நீங்கள் ஒன்றுமில்லாத வீட்டில் கொண்டு வச்சுருக்கீங்க, ஒரு ஓட்டை ஏசியை கொண்டு வாங்கி கொடுத்துட்டு ஏமா சந்தோஷமாக இருக்கான், நீங்களும் இருக்கீங்க நானும் பார்த்துட்ருக்கணுமா, நீ பெரிய ஆளாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. நான் பெரிய நான் கூட இருக்கவங்களையும் நான் என்னால் முடிஞ்சது பார்த்துப்பேன், ஆனால் நீ அப்படி இல்லை, தனிப்பட்ட முறையில் ஆட்டை போட்டு நினைப்பேன் அப்படிங்கும்போது முத்து வராரு. மீனா இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாப்புல, ஏதோ குழச்சி ஏதோ தேர முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான், இதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஒரு படம் வந்து சுவாரஸ்யமாக இருந்தால் அப்போ சுவாரஸ்யமாக இருக்கணும்னா கண்டிப்பாக உள்ளே நல்லா இருக்கணுமாங்க, இது நம்மளுக்கு வில்லித்தனத்தில் இருக்குது, அதுவும் காமெடி பீஸாக இருக்குது, அதனால் நம்ம படம் நல்லா ஓடும் பார்க்கலாம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சரியான நிம்மதியே இல்லை. ஏன்னு கேட்டால் ரோகிணி தனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேக்கா, மனோஜோட பிஸ்னஸும் பெருசாக வர மாட்டேங்குது. இந்த வீட்டில் முத்து மீனாலாம் வந்து ஒன்றும் இல்லாதவங்க, அவங்களாம் வந்து பெரிய ஆளே கிடையாது, மனோஜ் தான் இந்த வீட்டில் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த விஜயாவுக்கும் என்ன பண்ணே தெரியாமட்டே, மனோஜ் எதையாவது ஒன்று பண்ணுடா, பண்ணி சீக்கிரம் பணக்காரன் ஆக பாரு அப்படிங்கும்போதேம்மா, ஆல்ரெடி நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேம்மா, அதுக்கு இந்த ரோகிணி தாம்மா வந்து பொறியாக இருக்கா அப்படிங்கும்போது, அப்போ என்னடா செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு ஒரு வசதியான வீட்டில் பொண்ணு தர தயாராக இருக்காங்க, ஆனால் இந்த ரோகிணி இருக்கிறனால தரமாட்டுறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. மனோஜ் கனகாவை மனசில் வச்சுக்கிட்டு சொல்லுவார். நமக்கு அதுக்கப்புறம் ரோகிணி கதை முடிஞ்சோன்னா அம்மாட்ட நாசுக்காக சொல்லிக்கலான்னு நினைக்கிறாரு. இங்கே நான் போய் ரோகிணிகிட்ட பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லி பண்டெல்லாம் வாங்கிட்டு ரோகிணியை பார்க்க போகிறாங்க.
இங்கே ரோகிணி வந்து விஜயா பார்த்தோன்னா, ஆண்டி வாங்க ஆண்டி, இவ்வளோ நாள் வராத ஆண்டி நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க வைக்கிறீங்க, ஏம்மா நீ ஏதாவது குடிக்க கூழாக கொண்டு வா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி கொண்டு வரேன் அப்படிங்கும்போது, சரி சரி கொண்டு வாங்க அப்படிங்கிற மோரை கொண்டு கொடுக்காங்க. ரோகிணி நல்லா இருக்கியாம்மா, கிறிஸ் நல்லா இருக்கானாம்மா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. எனக்கு உன் மேலே ரொம்ப பாசம்தான், ஆனால் எனக்கு ஒரு இதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. எனக்கும் உனக்கும் வந்து உறவு தொடரணும், இதே மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா மனோஜுக்கும் உனக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்லி இந்த பேப்பரில் மட்டும் கொஞ்சம் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள்கிட்ட பேசுகிற சந்தோஷம்தான் எல்லாம் இருக்க தான் செய்யுது, ஆனால் மனோஜுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு பேப்பரில் கூட நான் எழுதி தர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ரோகிணி இப்படி பண்ணுற, மனோஜ் சந்தோஷமாக இருக்கிறது உன் கையில் தான் இருக்குது, அந்த வீட்டில் முத்து மீனாவோட கை வந்து வாங்கிட்டே போகுது, மனோஜுக்கு பிஸ்னஸ் எதுவுமே பண்ண முடியாமல் நீ நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கும்போது அதான் சொல்கிறேன் ஆண்டி, மனோஜ் என் கூட சேர்ந்து இருக்க சொல்லுங்கள், நான் வந்து மனோஜை முன்னேற்றி காட்டுதேன் அப்படி. என்னடி முன்னேற்றி காட்டிடுவேன், ஒன்றும் இல்லாத நீ வந்து மனோஜை பெருசாக ஆக்கிடுவியோ அப்படிங்கும்போது, என்ன ஆண்டி வரமாக ஒரு மாதிரி பேசுகிறீங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுகிறீங்க, நான் மனோஜுக்கும் எனக்கும் சம்மந்தம் பேப்பர் எழுதி தர மாட்டேன் ஆண்டி, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி எண்ணி ஒரு வாரத்தில் உனக்கும் மனோஜுக்கும் வந்து சம்மந்தம் நீ பேப்பரில் எழுதி தரல, அவ்வளோதான் நடக்குதே வேறு அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. ஓ நீ இந்த சிந்தாமணி வீட்டில் இருக்கிறதுனால திமுறில் பேசியா, நான் எப்படி செய்யணும்னு பார்த்துக்கிட்டேன், என் ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி இருக்கா, அவள் எப்பேற்பட்டவனு உனக்கு தெரியும்ல, நான் அவட்ட போய் பேசிக்கிறேன்னு சொல்லி ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. ராஜேஸ்வரி உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, என்ன உதவி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ரோகிணி இப்படி இருக்கா, அவ்வளோ மனோஜுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போகணும், ரோகிணி வந்து எழுதி கொடுக்க மாட்டேக்கா அப்படின்னோடனே ராஜேஸ்வரி விஜயா ஏறாங்க பார்க்காங்க. இங்கே பாரு விஜயா, இது லாய்க்கப்படாது, எந்த வேலை பார்த்தாலும் இந்த வேலை பார்க்கக்கூடாது, நான் உனக்கு ஏகப்பட்ட உதவி நான் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த உதவி நான் பண்ண மாட்டேன், நீ கிளம்பலாம். மருமகனும் பிரிஞ்சிருக்காவா, மருமகனும் பிரிஞ்சிருக்காவா, இந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த அம்மையாவது சேர்த்து வைக்கணும்னு தான் பார்ப்பா, நீ பிரிக்கணும்னு பார்க்க, உன் கதைக்கு இங்கே வராத, கிளம்பு அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்ப ஒரு மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க.